காந்தாரா படத்தோட வெற்றி விழாவுல பெண் தெய்வத்தை கேலி செய்த பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்ட நிலையில கோர்ட் உத்தரவுப்படி மைசூர்ல இருக்கிற சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு போய் அம்மனை தரிசனம் செய்து மன்னிப்பு கேட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கன்னட நடிகர் ரிஷப் ஷெட்டி நடிப்புல வெளியான காந்தாரா திரைப்படத்தோட வெற்றி விழாவில் கலந்துகிட்ட பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் மேடையில திடீர்னு பெண் தெய்வத்தை கேலி கிண்டல் செய்யற மாதிரி நடந்துகிட்டாரு. அந்த சம்பவம் பெரும் சர்ச்சையாகி ரன்வீர் சிங்குக்கு எதிராக கடும் எதிர்ப்பு கிளம்பிச்சு. இதன் காரணமாக சமூக வலைதளம் வாயிலாக மன்னிப்பு கேட்ட அவர் அனைவருடைய மத நம்பிக்கையையும் நான் மதிக்கிறேன்னு விளக்கமும் கொடுத்தாரு. ஆனாலும் கோவிலுக்கு நேர்ல வந்து அவர் மன்னிப்பு கேட்கணும்னு தொடர் கோரிக்கைகள் எழுந்த நிலையில கர்நாடக உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில மைசூர்ல இருக்கிற சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு போன ரன்வீர் சிங் அம்மனை தரிசனம் செய்து மனதார மன்னிப்பு கேட்டாரு. விஐபி தரிசனத்தை தவிர்த்து அவர் பக்தர்களோட பக்தரா கியூல நடந்து வந்து சாமி தரிசனம் செய்ததோட அம்மன் முன்பு தரையில் அமர்ந்து மனமுருகி சாமி தரிசனம் செய்த போட்டோ இணையத்துல வைரலாகி இருக்கு. தொடர் வெற்றி படங்கள், மகளுடைய பிறப்பு, மனைவி தீபிகா படுகோன் 2வது கர்ப்பம்னு தொடர்ந்து ரன்வீர் சிங் வாழ்க்கையில நல்ல விஷயங்களே நடந்தாலும் இந்த சர்ச்சை மட்டும் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இப்ப அதுவும் நிவர்த்தி ஆகிடுச்சுன்னு அவருக்கு ஆதரவாக கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்.